வீக்கெண்ட்னாலே வந்து ஈசிஆர் பக்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் வைபுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா வீக்கெண்டுமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த செலிப்ரேஷன் மூட்ல இருப்பாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா வந்து லாங் வீக்கெண்டா வந்திருக்கு. ஃப்ரைடே வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் சாட்டர்டே லீவு, சண்டே லீவு. எல்லாருமே வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே செலிப்ரேஷன் மூட்ல தான் இருக்காங்க. எப்பவுமே இங்க அப்படிதான் இருக்கும் ஈசிஆர் பக்கமே. சிட்டியில் என்ன நடக்குதோ இல்லையோ ஈசிஆர் பக்கம் எப்பவுமே ஹேப்பனிங் தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இந்த வீக்கெண்டில் தான் வந்து கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது இங்கே. நம்ம ரிசார்ட்டுக்கு ரைட் ஆப்போசிட் தான் வருஷம் நடக்கும். தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற கைட் ஃபெஸ்டிவல். கைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் அளவுக்கு இல்லை பஸ்ஸை விட பெருசாக கூட நீங்கள் பார்க்கலாம். ட்ராகன்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்த கைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் ரிசார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாமே இங்கே ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. புக்கிங் வந்துட்டு நான் 2 வீக்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சாட்டர்டே வந்து எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வராங்க. ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி 10 பெட்டோட வராங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக அங்கே இருக்க போகிறாங்க. பார்பிக்யூ பண்ணி ஸ்விம்மிங் பூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஃபேமிலிக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஃபேமிலி இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எப்படி இந்த ரிசார்ட்டில் ஸ்டே வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி காமிக்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு பெட் ரிசார்ட்டுங்கிற கான்செப்டை பற்றி பேசும்போதே பெட்டுக்கெல்லாம் இவ்வளோ தேவையா, பெட்டுக்கு போர்டிங்கே வந்து கொஞ்சம் டூ மச், அதில் போய் நீங்கள் வந்து ரிசார்ட்லாம் வைக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் வந்து எந்த ஃபேமிலி வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ரிசார்ட்ஸ் இருக்கும்போது ஏன் பெட்ஸ் இருக்கிற ரிசார்ட்டுக்கு யாரும் ஏன் வர போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஃபேமிலியும் சரி, இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இங்கே ஆல்ரெடி இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபேமிலி வந்து நிறைய பெட்டோட வராங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 10 பெட்டை வந்துட்டு அவங்க டேக் கேர் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ அந்த 10 பெட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் கொண்டு வந்து அவங்கள ஜாலியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் கூடோஸ் டு த ஃபேமிலி. ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். எனக்கு தெரியும் ஒரு பெட்டை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியல. 10 பெட்டை அவங்க வளர்க்குறாங்கன்னா இட் இஸ் ஆசம் ஜாப். அவங்க வந்து அவ்வளோ அந்த பெட்ஸ் மேலே அவ்வளோ பேஷனாக இருந்தால் தான் அதை பண்ணவும் முடியும். அதுவும் 8 ஹஸ்கிங்க. வேற லவ்லி பிரீட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு இங்கே அவங்களோட ஸ்டே எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இங்கே பண்ண போறாங்க, இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கைட் ஃபெஸ்டிவல் வந்து எங்கள் ரிசார்ட்டோட ரைட் ஆப்போசிட் தான் நடக்குது. இது வருஷம் நடக்கிறது தான். ஸோ எங்கள் பால்கனிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கைட்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கைட்ஸ் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஆனால் உண்மையில் பார்த்தா அந்த கைட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஐ மீன் இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸ்லேருந்து ஆளுங்க வந்து கைட் ஃப்ளை பண்ணுறதுக்காக இங்கே வராங்க ஒவ்வொரு வருஷம். ஸோ கைட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ், குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அதே மாதிரி இப்போ ஷாப்பிங்க்கு நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப க்ரௌடடாகவே இருக்கும். கார்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. கார்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் பிரான்ச்சுக்கு பக்கத்துலேயே அந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே கார்ஸாக இருந்துச்சு. ஸோ உண்மையில் பார்த்தா எங்கள் வெஹிக்கிளில் உள்ளே வர முடியாத அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க வந்து செக்இன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பெட்ஸ் எல்லாமே வந்து எங்களோட பால்கனியில் இனிஷியலாக வச்சோம். அதுக்கப்புறம் பால்கனிலேருந்து அவங்கள வந்துட்டு அந்த டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாவுக்கு திறந்து விட்டோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீட் அண்ட் க்ரீட் மாதிரி எங்களோட ஸ்டாஃபும் அதே மாதிரி கெஸ்ட் பெட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாவில் கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. ஸோ இந்த பெட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த பெட்டு மட்டும் இல்லை, எல்லா பெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன போனால் அவங்க வீட்டில் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டு கொடுப்போம், அவங்கள வந்து பெஸ்ட்டாக பார்த்துப்போம், எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணுவோம். ஆனாலும் அவங்களோட நேச்சுரல் ட்ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனாலே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய விளையாடணும், நிறைய என்ன சொல்கிறது சோஷியலைசேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் வந்து எல்லா பெட்ஸுமே தேவை. ஸோ இந்த பெட்ஸு அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இனிஷியலாக அவங்கள வந்து அந்த டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட வந்து லான் மாதிரி இருக்கிற மெயின் இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் வந்து விட போகிறோம். ஸோ அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட அந்த மீட் அண்ட் க்ரீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தராக வந்துட்டு இந்த டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாவிலேருந்து அந்த மெயினான லானுக்கும் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் திறந்து விடுறோம். நீங்கள் பார்க்குறீங்க பெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக ஒவ்வொருத்தராக வெளியில் ஓடி வர்றாங்கன்னு.
ஸோ இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்காங்க, எல்லா பெட்ஸுமே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்து வெளியில் திறந்து விட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ லான்லேருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனாங்க. ஹஸ்கீஸ் வந்து இன் ஜென்ரலாக அவங்களுக்கு கோல்ட் கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும் சரி, ஈவன் கோல்ட் கிளைமேட் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஒன்று ஒன்றா அவங்களா ஜம்ப் பண்ணாங்க ஸ்விம்மிங் பூல்குள்ளே. ஆனா மத்தவங்க ஐ மீன் டாபர்மேன்ஸ் இருக்கு இல்லையா 2 பேரு. அவங்கள மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களா வந்து உள்ள தள்ளி விட வேண்டியதா வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலோ இல்ல வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஆனா மத்தவங்க கூடயே இருக்கிறதுனால அவங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டார்டட் என்ஜாயிங். நீங்க பார்க்குறீங்க வீடியோல. ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டாங்க. ஆனா ஒரு வாட்டி உள்ள போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து தே ஸ்டார்ட்ஸ் டு ஸ்விம். ஏன்னா எல்லா பெட்டுக்குமே வந்து ஸ்விம்மிங் தெரியும். ஸ்விம்மிங்கிறது ஹியூமன்ஸ் மாதிரி கிடையாது. பெட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பை டிஃபால்ட் எல்லா பெட்ஸுமே ஸ்விம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஸ்விம் பண்ணுவாங்கன்னு சொல்றது அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்துட்டு ஸ்விம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே எல்லா பெட்டும் அப்படி பண்ண மாட்டாங்க. சில பெட்ஸ் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம் பண்ணி இந்த 2 இடத்துல வந்துட்டு ஸ்டேர் கேஸ் வச்சிருக்கோம். பெட்டுக்கு வந்து வெளியில வர்றதுக்காக ஸ்டேர்ஸ் வந்து 2 இடத்துல இருக்கு. ஸோ சில பெட்ஸ் வந்துட்டு உள்ள கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணதுக்கப்புறம் அவங்களா வந்துட்டு வெளியில வராங்க. சில பேர் மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. இந்த டாபர்மேன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப குஷியா இந்த என்டையர் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வீடியோல பாக்குறீங்க. சுத்தி சுத்தி அதாவது சில பெட்ஸுக்கு வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஓ இவ்வளோ இடத்துல நான் வந்து ஃப்ரீயா இருக்க போறேனா அங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாஃப் கிட்டேயும் சரி, அவங்க கிட்டேயும் சரி, ஆம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஏன்னா நீங்க பாக்குறீங்க அந்த டாபர்மேன்ஸ் மட்டும் அவங்க வந்துட்டு ஸ்விம் பண்ண விட்டா கூட அவங்க மறுபடியும் வந்துட்டு அந்த வெளியில ஏறதுக்குன்னே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஹஸ்கீஸ் அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப காமா ஸ்விம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்விம்மிங் பூலுக்கு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வெளியிலயும் வந்து நிறைய டைம் வந்து விளையாடினாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட வந்துட்டு இவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விளையாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து மறுபடியும் அந்த டெசிக்னேட்டட் ப்ளே ஏரியாவுக்கு கூட்டு போனோம். ஏன்னா அது கூட்டு போகிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. ஏன்னா எங்ககிட்ட இன்னைக்கு வந்து இன்னொரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அந்த கெஸ்ட் இங்கே தங்குறாங்க. ஸோ அவங்க வந்து 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபீமேல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஆக்சுவலாக வெளியில் இந்த ப்ளே ஏரியாவுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் ஆக்சஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக வந்துட்டு இந்த தெரியாத பெட்டை வந்து நம்ம அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து நம்ம உள்ளே விட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அவங்கள வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இவங்க எல்லாருமே இந்த இந்த ஹோல் பேக் இருக்கு இல்லையா? அந்த ஹஸ்கீஸ் வந்துட்டு உள்ளே இருக்காங்க. இவங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் மட்டும் 2 பேர் மட்டும் வெளியில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன ஸ்பெஷாலிட்டினா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்கியாக இருக்கட்டும், இல்லை டாபர்மேனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பயங்கர ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. பட் வந்துட்டு இன்னொரு பெட்டை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வெரி நார்மல். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்காத பெட்டுக்கிட்ட ஸோ உடனே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுன்னா ஒரு 1 or 2 பெட்ஸ்னா நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் வந்து வென் இட் இஸ் மோர் தேன் ஒன் இல்லையா, மேபி லைக் 5, 6, 7 போது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். லைக் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை உருவாச்சுன்னா அதுலேருந்து அவங்கள வெளியில கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் நிப்பாட்டினா கூட இன்னொருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. அது வந்து எல்லா பெட்ஸும் அப்படிதான். அன்லெஸ் அந்த பெட் வந்து அந்த அளவுக்கு சோஷியலைஸ்டா இல்லைன்னா திடீர்னு சண்டை வரலாம். இப்போ 8 பெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 பெட்ல வந்துட்டு ஒரு 7 பெட் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு சண்டை உருவாக்குவாங்க. ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தம் வில் ஜாயின். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு பேக்காக தான் சில டைமில் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் இத்தனைக்கும் அந்த ஹஸ்கீஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணாங்க. பட் ஸ்டில் வி வாண்டட் டு பி ஆன் த சேஃபர் சைட். ஸோ அதனாலே வந்துட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு இவங்களையும் வந்து தனியாக தான் வச்சுருந்தோம். இந்த கெஸ்ட் வந்துட்டு அவங்க அந்த அந்த டர்ஃபில் கூட கிரிக்கெட் பேட்மிண்டன்லாம் விளையாட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்களும் பெட்ஸுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில். ஒன்றா ஆடலனாலும் அவங்க தேவர் ஏபிள் டு சி ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் அவங்க வச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் செஷன்ஸ் இந்த மீட் அண்ட் கிரீட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டாக நாங்கள் வந்து க்ரூமிங் பண்ணோம். அந்த க்ரூமிங் ஸ்டுடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு பெட்டாக தான் நம்ம வந்து ஒருத்தர் வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தோம், இன்னொருத்தர் வந்து டீஷேடிங் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளோ ட்ரை வச்சுட்டு அவங்கள வந்துட்டு குளிப்பாட்டி ப்ராப்பராக ஷாம்பு வாஷ்லாம் பண்ணி நெயில்ஸ் எல்லாம் கிளிப் பண்ணி ஒவ்வொரு பெட்டாக வந்து க்ரூமிங் பண்ணிட்டு இருந்தோம்.
கிட்டத்தட்ட 10 பெட்டையுமே வந்து நாங்கள் அன்றைக்கி க்ரூமிங் பண்ணோம். க்ரூமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகிடுச்சு அவங்க க்ரூமிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு. மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சது. 10 பேரையுமே ப்ராப்பராக குளிப்பாட்டி ட்ரை பண்ணி ஒரு புது பெட்டாக எல்லாரையுமே மாற்றினோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகி போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா ஒரு 7-8 o'clock ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கைட் ஃபெஸ்டிவல் இடத்துல இருந்து வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. இவங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு இந்த கெஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் போய் கைட் ஃபெஸ்டிவல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி வந்தாங்க. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து எங்கள் ரிசார்ட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ரைட் ஆப்போசிட் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பிளெயினாக இருக்கும். அந்த இடத்துல வேறு பில்டிங்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச் பக்கம் வந்து ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுது அதெல்லாம். இதுக்கப்புறமா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரப்போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்பிக்யூ கேட்டிருந்தாங்க. கெஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சிக்கன், ஃபிஷ், பன்னீர், அப்புறம் வந்து பைனாப்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்பிக்யூ எல்லாம் செட் பண்ணோம். ஸோ அவங்க ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்துட்டு பார்பிக்யூ செட் பண்ணோம். ஸோ பார்பிக்யூ அவங்க என்ஜாய் பண்ணாங்க. பார்பிக்யூ முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டின்னர் சப்பாத்தி, சிக்கன் ஸ்பெஷல் மலபார் சிக்கன் கறி எல்லாம் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு இங்கே தங்குற எல்லாருமே வந்து அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னாக்க அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் பார்பிக்யூ கூட நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, டிஜே மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பெட்டோட வந்துட்டு அதே நீங்கள் அந்த காட்டேஜில் இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து அந்த நைட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்விம்மிங் பூல் நான் சொன்னேன் இல்லையா, ஹியூமன் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பெட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இட் வில் பி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பெட்டோட வந்து கூட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் பெட்டோட வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த நைட் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. மறுபடியும் காலையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஃபேமிலி வந்துட்டு அவங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வந்த நாளைக்குமே வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணாமல் அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் மறுநாள் கூட காலையில் 2 பேருமே அப்படி தான். காலையில் மறுபடியும் அவங்க வந்து ஹியூமன் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணாங்க, ஹியூமன் ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பெட்டோட ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணாங்க. இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காமாக தான் ஸ்விம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இருக்கும். ஒன்று வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணுறது. இவங்க 2 பேருமே ஃபீமேல்ஸ் தான். இவங்க வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப காமாக என்ன சொல்கிறது, இந்த ஸ்விம் பண்ணும்போது ஒரு பயமே இல்லாத மாதிரி ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பெட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்விம்மிங் செஷனாக இருக்கட்டும், ப்ளே செஷனாக இருக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபுட் வந்து சொல்லியிருந்தாங்க. சாலட் டைப் தான், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சிக்கன், எக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பெட்ஸுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலாக அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து இந்த அளவுக்கு ஓடி விளையாடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஹெவி ஃபுட் வந்து நம்ம இந்த மாதிரி டேஸில் வந்து ஹெவி ஃபுட் கொடுக்கறத விட லைட் ஃபுட் பட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் முக்கியம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஃபுட் தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ரைஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, அதே சமயத்தில் வந்துட்டு ஹெவியாகவும் இல்லாமல், ஏன்னா அவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க அப்புறம் ஹெவியான ஃபுட்டு கொடுத்தனாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு நாங்கள் வந்து இதில் ப்ரிஃபர் பண்ணலை. அது இந்த காரணத்துக்காக தான். இதே வந்து இப்போ போர்டிங்கில் இருக்கிற பெட்ஸுக்கு வந்து நிறைய சாப்பிட்ணுன்னா ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. நெட்டில் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன் நான். அப்புறம் நமக்கு சார் ரொம்ப ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இங்கே நேற்றுக்கு வந்து இங்கே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ மெயினாக இந்த பெட்ஸுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக அவங்களோட அக்சஸ் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸபிளாக இருக்குது. ஏன்னா மெயினாக நம்ம அதர் ரெசார்ட்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அவங்கள வந்து உள்ளே வச்சுக்க சொல்லுவாங்க, வெளியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம எங்கே போனாலும் டேக் பிடிச்சிட்டே போகணும். பட் இங்கே மெயினாக எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் இருந்து தான் நாங்கள் எப்படி டேக் இல்லாமல் அவங்கள ஃப்ரீயாக விடுவோமோ அதே அக்சஸ் இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அவங்களும் இங்கே ஸ்விம்மிங் பூல்லலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க இப்போ தான் ஸ்விம்மிங் பூல் பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒன் டே ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது, என்ஜாயபுளாக இருந்துச்சு. அதர் பெட்ஸு பார்க்கும் போதும் அவங்களும் ரொம்ப அழகாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த பேஜ் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா தயவுசெஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. வி வில் டெஃபினெட்லி மேக் சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். ஹேவ் அ குட் டே.